வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் லெசன் 7 நமக்கு நல்வெளிங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்வேன். அதில் முதல் 1 வேர்ட், அந்நாளும் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் அத்தகைய நிலையிலும். ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இசைந்து இச்சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒப்புக்கொண்டு, அதற்கும் நமக்கு ஆப்ஷன் தான். அடுத்து 3வது, உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் உலகு கூட்டல் ஊட்டும், அதுக்கும் ஆப்ஷன் தான், குறிச்சிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நல்வெளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் நல்வெளி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். அப்படி எழுதிக்கோங்க. நல்வெளி என்னும் நூலை எழுதியவர். மொதல் கொஸ்டின் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு அந்த யார் இருக்கா அந்த யாருங்கிறத அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கோங்க, ஔவையார்னு சொல்லி எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 27வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. நமக்கு பாடல் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது லைன் பாருங்கள். ஆற்று மலையிலேன்னு சொல்லி ஒரு இது ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து 4வது லைனில் அமையும் சொல்லி இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? ஆன்சர் வறுமையில் வாடினாலும் தம்மிடம் பொருள் கேட்பவருக்கு இல்லை என்று கூறாமல் உதவுவார்கள். வறுமையில் வாடினாலும் தம்மிடம் பொருள் கேட்பவருக்கு இல்லை என்று கூறாமல் உதவுவார்கள். அதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம கீழே படம் பார்ப்போம், அவை குறித்து எழுதுவோம் கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாய். அதை பற்றி நம்ம 2 லைன் எழுதணும். நாய் என்னது? ஒரு வீட்டு விலங்கு. இது நன்றியுள்ள விலங்கு. நாய் ஒரு வீட்டு விலங்கு, அது மிகவும் நன்றி உள்ள விலங்கு. அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க, காகத்தோட படம். காகம் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலர். அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். இது உணவை பகிர்ந்து கொள்ளும் இயல்புடையது. என்ன செய்யும், சாப்பாடு எல்லாத்தையும் வச்சோம்னா காக்கான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அது அதோடைய எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் ஒரே சாப்பிடும், பார்த்தீங்களா? அதுதான் அது நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 3வது எறும்பு. எறும்புகள் மிகவும் கடின உழைப்பாளி. எறும்புகள் மிகச்சிறிய பூச்சிகள். குட்டி ஒண்டி தானே இருக்கும், அது ஒரு கடின உழைப்பாளி. அவ்வளோதான். இதை அப்படியே 3ஐயும் அப்படியே பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இதோட இந்த படத்துக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.